பார்சல் ஒழுங்கா வந்து சேர்ந்துச்சா? யோசிக்கிறியா? ஏன் இவர்கிட்ட பகச்சுக்கிட்டு நிறைய நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கேன். நாளையில இருந்து நான் பழைய வேதநாயகம். உங்ககிட்ட பேசுறதுக்கு டைம் இல்ல. 9 to 5 ரொம்ப பிஸி. சிவனும் நானும் வேறில்லை. ஹலோ, தூங்குனது போதும் எந்திரி. என் நண்பன் சுகுவை கொண்டுட்டு நீ மட்டும் எப்படா நிம்மதியா தூங்கலாம்? இன்னைக்கு 9 to 5 ப்ரோக்ராம் உனக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் சொல்லவா? உன் ஜுவல்லரி ஷாப் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. போ போ, சீக்கிரம் போ. சாம்பல் ஆவறதுக்குள்ள போடா. சார், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, ஐயா தங்க உருகுது, வெள்ளி கருகுதா, அதே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி அடுத்த ப்ரோக்ராம் போக வேண்டாமா? செக்யூரிட்டி, அடுத்தும் கன்ஸ்ட்ரக்ஷன். மொத்தமா இடிஞ்சு முடிஞ்சிருச்சா? உன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நீ கட்டினது சரியில்லையா? இனி ஒரு பையன் வரமாட்டான். இன்னும் 9 to 5 முடியலடா. மணி 4 தானே ஆகுது. உன் கடைசி ப்ரோக்ராம் சொல்றேன் கேட்டுக்க. என் நண்பன் செத்த மாதிரி உன் பையனும் சாக போறான்டா. முடிஞ்சா காப்பாத்திக்க. என்ன ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி காலி பண்றான்? யாரு? போலீஸ் ரவி. அடுத்தது உன்னை கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கான். நீங்க இருந்தா உடனே வீட்டுக்கு வா. என்னண்ணே, குளிச்சும் பாதியும் குளிக்காம பாதியமா வந்து உட்காந்துட்டீங்க? அவன்தான் கண்ணுல விரல் விட்டாட்டான். அப்பா வேற போன் பண்ணி வர சொல்லிட்டாரு. போடா. நல்லா சந்தோஷமா நீச்சல் அடிச்சிட்டு இருந்தீங்க. எவன்டா நீச்சல் அடிச்சான்? ஏதோ ஃபிகருங்க கூட ஜாலியா இருந்த, அத கூட எங்க விட்டாங்க? அப்ப நீச்சல் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது உனக்கு தெரியாதா? போடா. அப்ப நிஜமாவே உனக்கு நீச்சல் தெரியாதா? இன்னைக்கு ப்ரோக்ராம் நல்லபடியா முடிஞ்சது. ஏண்டா வேதநாயகம், உன் பையனுக்கு கேப் மாதிரி தனம் கத்து கொடுத்த, மொல்ல மாதிரி தனம் கத்து கொடுத்த, முடிச்சவிக்கு தனம் கத்து கொடுத்த. ஆனா நீச்சல் அடிக்க கத்து கொடுக்க முட்டுட்டிய வேதநாயகம். அதான் அவனா கத்துக்கிட்டு இருக்கிறான். பாலத்துக்கு கீழே உள் நீச்சல் வந்து பொக்லைன் போட்டு தூக்கி மடியில வச்சு கொஞ்சி.
என் செல்லாவை என்ன பண்ணிட்டாங்க பாத்தியா? யாரு பண்ணா? போலீஸ் ரவி. அவன் என்ன பண்ணா? ட்ரங்க் அண்ட் டிரைவ். போதையில ஓம்புல தான் பிரிட்ஜை உடைச்சிட்டு உள்ள விழுந்துட்டான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்து தானே சொல்லுது. என்ன கட்டபொம்மா, கட்சி மாறிட்டியா? இல்ல, இப்பதான் கரெக்டா இருக்கேன். உண்மையான கட்டபொம்மனா மாறி இருக்கேன். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? யார்கிட்ட? நீ இந்த மினிஸ்டரா சல்யூட் அடிச்சு பயந்து பேசுறதுக்கு? வேதநாயகன் தானே? டிசி எங்க? சிக் லீவ்ல போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. இன்னைக்கு எதுவா இருந்தாலும் நான் தான். யோ, தியாகியா செத்துட்டா. இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு 5 பேர் மட்டும் வச்சுட்டு மிச்சவங்களே அனுப்பியா? வரசா, நீ இந்த மினிஸ்டரா சல்யூட் அடிச்சு பயந்து பேசுறதுக்கு? நீ போய் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஸ்டாப். சாரி சார். சீக்கிரம் போய். வேதநாயகம், ஏன் வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்க? உள்ள வா. சாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உள்ள வரக்கூடாது. தீட்டு. தெரியும் வேதநாயகம், கட்சி மீட்டிங்னு. உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ வந்தியா வரலையான்னு விசாரணை செய்யறதுக்கு நான் வரல. நீ அடிக்கடி சொல்லுவிய மந்திரி ஆயிடுன்னு. இப்ப அந்த மூடு வந்திருக்கு. என்ன வேதநாயகம் திடீர்னு தான் எல்லாம் நடக்குது. திடீர்னு ஒருத்தன் முளைச்சான், உண்டு இல்ல நாக்கிட்டான். திடீர்னு ஜனங்களுக்கு என் மேல பயம் போயிடுச்சு. திடீர்னு போலீஸ்காரன் நல்லவனா மாறிட்டான். திடீர்னு என் பையன் செத்து போயிட்டான். அதனால தான் திடீர்னு இந்த முடிவு. நான் வேணா அவனை. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். எனக்கு அந்த அமைச்சர் பதவி வேணும். அமைச்சராவா? நீ சும்மா செய்ய வேணாம். பணம் மூட்டை பத்துல நான் சொல்லு. மொத்த சொத்தோட பத்திரமும் இருக்கு. கழுத்துக்கு மாலை வேணும்னா உணமாறது கூட தப்பில்லை. பத்திரிகைக்காரங்களை வர சொல்லியிருக்கேன். நீ அவங்க கிட்ட சொல்லிடு, வேதநாயகம் அமைச்சராக போறார். இல்லாட்டி தேவையில்லாம ஒரு இடைத்தேர்தல் வரும். ஷார்ட்கட்ல எடுற வண்டிய. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம். பிரபல தொழிலதிபர் வேதநாயகம் திடீரென அமைச்சராக. வேதநாயகன் அமைச்சராக போறாரு. நீங்க கொடுத்த தைரியத்துல தான் அந்த வேதநாயகத்தை நாங்க எதிர்த்தோம். நாளைக்கு அவன் அமைச்சராக போறான். என்ன பண்ண போறீங்க? தொழில் பண்ண விட மாட்டானே. பேப்பர்ல போட்டான், டிவிலயும் சொல்லிட்டான். நீ அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நாளைக்கு காலையில அமைச்சராகிறதுக்குள்ள அவன் இருக்கக்கூடாது. அவன் மட்டும் இல்ல, அவன் சம்பந்தப்பட்ட யாரும் இருக்கக்கூடாது. எப்படி சார் திடீர்னு? சார் ஒரு ரீசன் இல்லாம வேணாம் சார். ஏன் சிரிக்கிறேன்னு பாக்குறியா? செத்தது ஏன் ஆளுங்க, வச்சது நான் தான். காரணம் கேட்டல, வெளியே போய்ப்பா. சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இன்று நடந்த இந்த நாச வேலைக்கு காரணம் யார் என்று காவல்துறை புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறது. இது அமைச்சரை கொல்ல செய்யப்பட்ட திட்டமிட்ட சதி என்று அமைச்சரை கொல்ல சதி செஞ்சது போலீஸ் ரவி. நீ ஒண்ணு பண்ண வேண்டாம், அது ஆளுங்க பாத்துக்குவாங்க. எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன். எங்க கூட்டிட்டு போற? எங்க போய் சொல்லு நாகு. கேட்டல, எங்க கூட்டிட்டு போறேன்னு. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை திருப்ப. ரவி, சின்ன சின்ன பசங்களை இருந்து பெரிய ஆளுங்களை வர அடிச்சு போட்டு போயிட்டாங்க.